அருகம்பே அதோட முஸ்லீம் பாப்புலேஷன், இலங்கை உள்ள முஸ்லீம் மக்கள் எத்தனை வீதம் இருக்கிறாங்கன்னு சொல்லி இது ரெண்டு விஷயம் தான் முக்கியமாக பேசுவேன். இடைக்கிட மற்ற அரசியல் கட்சிகள் விஷயங்களும் வரலாம். அதை சுற்றி மனசு திறந்து தலையும் திறந்து கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அருகம்பேல வர்றாங்க இஸ்ரேல்காரங்க, பலஸ்தீன் ஆட்களை பச்சையாக கொண்டுட்டு சின்ன குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் 1,00,000க்கு மேலே இந்த கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள 1,00,000க்கு மேலே ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதோட சின்ன குழந்தைகள் 20,000 40,000 என்னமோ கணக்கே இல்லை அதுகளோட இந்த வந்திருக்கிற இஸ்ரேல் ஆட்களுக்கு இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தை தூக்கி வச்ச இலங்கையுள்ள முஸ்லீம்களுக்கு மந்திரிமார்கள் இருக்கிறாங்களே, முதுவெலும்பு இல்லாத கோல மந்திரிமார்கள் ஜேவிபி என்பிபிட அவங்களுக்கு சொல்கிறேன். இது அவங்களும் கேட்டுக்கொள்ளணும். அனுப்புங்க, இல்லாட்டி நீங்களும் தானே ஓட் பண்ண கொண்டாந்தீங்க, அனுபவிங்கடா அப்படின்னு சொல்லலாது. சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர்ற வீசாக்கள் நிப்பாட்டணும். அவங்கள லேண்டிங் வீசா கொடுக்க நிப்பாட்டணும். ரணசிங்க பிரேமதாச சஜித் வாப்பா அவர் நிப்பாட்டினார் இஸ்ரேல் எம்பசி பலஸ்தீனுக்காக, அரசியலுக்காக. ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த தெம்பு இருந்துச்சு. இப்போ உள்ள ஆட்களுக்கு அது குறவு. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க எம்பசி எல்லாம் திறந்து விட்டார். எங்களுக்கு நல்ல ஆப்பு அங்கே இருந்து தான் இருக்குது. நான் அவருக்கு எதிராகவும் கதைக்கிறது இல்லை, என்ன கருத்தை சொல்கிறேன்னு, உண்மையான விஷயங்கள் சொல்கிறேன். அவரோட அரசியல் லாபத்தை பார்த்தார். அவங்களுக்கு குழப்பம் இருந்தால் தான் நல்ல. இப்போ கூட என்பிபிக்குள்ளே குழப்பம் இருக்குது. ஹரிநீட குரூப் உண்டு, அனுராட குரூப் உண்டு, ஜேவிபி உண்டு, பழைய தீவிரவாதிகள் 71 88 89 சொல்லித்தான் ஆகணும். தீவிரவாதி இப்போ அவங்க தீவிரவாதியோ எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அப்படி வேலைகள் வரலாம்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. நாங்கள் அப்படி எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அத்திது தோணுது அப்படி அந்த தக்பாசைகள் பேசக்கூடாது. இந்த ஐஆர்சி காரர்கள் பேசுகிறாங்களே பஜாரில், அவர் இப்படி அவர் பேசுகிறேன்னு சொல்லல, அவங்களோட அது ஸ்டைல். இவரோட அம்மப்பா, தாத்தப்பா, அம்மப்பா, புஞ்சி அம்மப்பா, லொக்கு அம்மப்பா அப்படிலாம் யாவும் இருக்குது தானே எல்லாருக்கும். அது சுட்டி அப்படி தாய் என்ன, தாயோட சகோதரி எப்படின்னு சொல்லி வித்தியாசம் விளங்கணும். அது வித்தியாசம் விளங்காத 4 கால் மிருகங்கள் இருக்குது. தாய், மகள், சகோதரி ஒன்றுமே இல்லை, அப்படியே ஏறிடுவாங்க. அப்படி அந்த அவங்களுக்கு சொல்கிறேன்னா வேறு யாரும் நினைக்க வேணும். இது நான் உதாரணம் சொல்கிறேன். அந்த அனிமல் பிளானட் எல்லாம் பார்க்கும் பொழுது தான் இருக்குது இந்த விஷயங்கள். சரி, பரவாயில்ல. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், காப்பாற்றுங்கடா பள்ளியோலை, காப்பாற்றுங்கடா உங்களோட இடங்களை, காப்பாற்றுங்கடா உங்களோட தன்மானத்தை. நாளைக்கு உங்களோட வீட்டுகளுக்கும் இந்த பிரச்சனை வந்தால் தான் உங்களுக்கு வழி தெரியும். இதில் எப்பயுமே எங்களோட அடிக்கடி சொல்லுவேன், உலமாக்கள், புத்திஜீவிங்கள், அதோட மற்ற ஆசிரியர்களும் இருக்கலாம். சில ஆட்கள் எல்லாம் இல்லை, நல்ல ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. பயந்து தன்னுடைய டியூட்டி செய்கிற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஒன்றும் செய்யலாத கூடிய தெம்பு இருக்கு, ஆனால் செய்யலாத ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் படும், ஆனால் கேட்டுக்கொள்ளுங்க, அமைதியாக கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாவுக்காக கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அந்த இறந்து போன சமூகம் நடமாற்ற ஜனாசாக்கள்னு தான் நான் எங்களை கூட ஆட்களை சொல்லுவேன். இந்த மாதிரி அவங்க வந்து போயிட்டு கடைசியில் எங்களையே போட்டு இந்த நிலைமைக்கு கொண்டாந்தாங்க. அதில் பணக்கார வியாபாரிகள், சமூகத்தில் டாப் லெவலில் இருக்கிற சமூகத்தில் எல்லாம் இனங்களில் இருக்கிற அவங்களும் காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு பிச்சை கொடுத்து பழக்கம், எங்களோட ஆட்களுக்கு, கூடியான ஆட்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம். அப்படி இருந்தால் தான் இவ்வளோ மக்களுக்கும் இப்படித்தான். ஆமாம், அவங்களுக்கு தோணுது இல்லையா, 22 வருஷம் ஒரே குரூப் ஆட்சி செய்துன்னா போதுமென்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு தூண்டு இல்லாட்டி நீங்கள் அப்படியே வச்சுருங்க, எங்களுக்கு என்ன இருக்குது. இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று கண்ணன் எனக்கு வந்துச்சு, வெளிநாட்டில், ஐரோப்பா நாட்டில் உண்டு. எங்களோட உலமா சபையோட தலைவரை போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று சுற்றி கொண்டு இருக்குது. போதுமே, மாற்றங்கள் எப்பொழுதும் தேவை. நல்லவுக்கு போகுமா கெட்டதுக்கு போகுமா தெரியாது. ஆனால் இவங்க செஞ்ச நலவுகள் கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கள். அர்க்கம் நூர் அமீத் செக்ரட்டரி அவர்களே, நீங்கள் ஏசிஜேயோட மௌலவின்னு சொல்கிறேன். மௌலவி, நீங்கள் சந்திச்சிங்க தானே ரிஸ்வி சாலியேம், எங்களோட முனீர் முலஃபரேம், அவர் ஒரு மௌலவி தானே.
தொப்பி இல்லாட்டி பரவாயில்ல, பள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிடுவாங்களோ தெரியாது. சரி, தொப்பி இல்லாமலே பள்ளிகளுக்கு தொழுகிறாங்க, பரவாயில்ல, அதை அப்படியே வச்சிடுவோமே. என்னாச்சு அந்த பள்ளி விஷயம் எல்லாம்? மீட்டிங்கெல்லாம் போனீங்க, என்ன நடந்துச்சு? எல்லாம் முடிஞ்சா? எங்கே வா இருக்கிறீங்க, மாடாக்குறீங்களா? சமூகமே மாடு சமூகம் என்று சொல்லி நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க, நான் இல்லை. களிமா சொன்ன தெம்புள்ள சமூகம் என்று தான் நான் இன்னமும் எதிர்பார்க்குறேன். இனி அப்படி நடந்து இருக்கும் பொழுது இந்த புத்தளமா அருகம்பை பொத்துவில், ஸோ இதுகளுக்கு உங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சத்தம் போடணும். நாங்கள் என்ன எங்களோட கருத்தை சொல்லிடுவோம். அந்த பீஸ் யுனைடெட் பீஸ் என்னமோ கட்சி ஒன்றில் வந்தாங்களே, மிஃப்லால் மௌலவி, அவரோட மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாராம். ஷபாட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்க பள்ளியில் ஆம்பிளிஃபயர் வேலை செய்து இல்லையாம், ஸ்பீக்கர் வேலை செய்து அவர் சொன்னார், வீடியோ இருக்குது. இனி அப்படி போயிட்டு வந்த ஏரியாக்களில் அந்த பொத்துவையில் பணக்காரர் இருக்கிறீங்க, கல்முனையில் பணக்காரர் இருக்கிறீங்க, காத்தாங்குடியில் பணக்காரர் இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ட்ரிங்கொமலியில் இருக்கிறீங்க, அதோட மூத்தூர் பிரதேசத்தில் இருக்கிறீங்க, புல்முட்டையில் எல்லாம் பணக்காரங்க எல்லா இடத்துல இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் பர்க்கத்தாக்கி வைக்கணும். ஆனால் அது உங்களோட டியூட்டி இல்லையா கொஞ்சம் இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்குறதுக்கு? கொஞ்சம் பாருங்களேன். கொழும்புல இருந்தால் இனி அப்படி தான் பிஸியாக இருக்கிறாங்க ஆட்கள். இங்கே இடமும் படி கொடுத்து பரவாயில்ல, ஒன்றுமே செயலாடி பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டு அப்பி ஒவ்வொரு தப்பிக்கானோ அப்பிகம்பக்கரோ தப்பிக்கானோன்னு சொல்லி பாலிசி தான் எல்லாருக்கும் இருக்குது. அதோட அவர் பாப்புலேஷனை பற்றி பேசினாங்க. அதுக்கு வாரம் நான் இந்த பாப்புலேஷன் விஷயம் இருக்குது தானே, இன்னமும் மிஃப்லாலாஜி சொன்னார், நான் அவரோட பர்சனலாக ஒரு டச்சும் இல்லை, நீங்கள் நினைக்கவானோ அப்படியே இவனும் இப்படி அப்படியே இல்லை ஒரு டச்சும் இல்லை, வேணும் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் கேள்விப்பட்ட அவர் என்ன திடீரென்று வருவார், இங்கேருந்து அப்புறமா பாகிஸ்தானில் போய் நிற்கிறாரு, என்னமோ தெரியாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ரிலிஜன் விஷயத்துக்கு போகிறாரோ தெரியாது, ஏதோ ரெஸ்ட்டுக்கு போகிறாங்களோ, அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது, நான் அந்த பர்சனல் ஒன்றும் இல்லை, கேள்விப்பட்டதான் சொல்கிறேன். கொழும்புல அவர் அவைலபிள் இல்லைன்னு தான் ஆட்கள் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது உண்மைக்குமே. அதோட இனி அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் 9% 10% தான் நாங்கள் பாப்புலேஷன் சொல்லி. ராங், அது தப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2012 சென்சஸ், 2012, இது 2025, 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சென்சஸில் 9.7 தான் வருது. அதுக்கு முன்னாடி எடுத்த யுத்த காலத்தில் எடுத்த ஒரு சென்சஸ் இருக்கலாம், அப்பயும் நாங்கள் 8.7 9 தான் இருப்போம். ஒரு உதாரணம், 30 வருஷமாக டெய்லி தமிழ் சகோதரர்கள் 8-10 பேர் கொல்லப்பட்டாங்க, டெய்லி சிங்கள சகோதரர்கள் 8-10 பேர் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் அப்பப்போ கொல்லப்பட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. குருக்கள் மடத்தில் 176 பேரை ஷஹீதாக்கப்பட்டாங்க பச்சையாக, காத்தாங்குடியில், பொலொன்னறுவையில். அதுகளை பற்றி எங்களோட அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லை, தெரியுமே. மடையனோல் இருக்கிறாங்க, போயிட்டு 2 இமோஷனல் ஸ்பீச் சொன்னால் ஓட்டை கொடுத்துருவாங்க. அதுதான் பொத்துவில் முஷரப் பிரதர் சொன்னார், கோட்டாபே வந்தால் முஸ்லீம்களே இல்லாமல் ஆயிடுவாங்க, அது இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர்கிட்ட போஸ்ட்டே எடுத்து மந்திரி ஆவினா கூட்டம் உண்டு தானே. ஸோ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், அனாசிக்காவோ பப்புலுக்காவோ தொடங்காவோ என்னமோ கேட்டு அம்பரெல்லாவோ ஜம்புலுக்காவோ எங்கேயாவது கேட்டுட்டு ஹக்கீமோட போய் சேர்ந்தாருன்னு சொல்லி. இனி இவங்களுக்கு அந்த தாய் தகப்பன் யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஏறிடுவோம்னு சொன்னால் வண்டியில் ஏறிடுவோம், மேலே ஏறுறது இல்லை, சும்மா சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போனால் எப்படி இருக்குது. நான் ஹக்கீமாஜியம் நான் இது பண்ணுறது இல்லை என்றால் 30 வருஷமாக 20 வருஷமாக அவரும் இருக்கார். அஷ்ரஃப் சார் எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அதோட பிளாக் பாக்ஸ் எடுத்துகிட்டு இன்கொயரியை பண்ண பிஸி, அவங்க அவ்வளோ பிஸி. உங்களோட அந்த மாற பள்ளியை ஒரு பக்கம் வைங்களே, இப்போ உங்களுக்கு பள்ளி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏகலை பள்ளி உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதோட அஷ்ரஃப் சார் போனால் பரவாயில்ல, போயிட்டாரே, இப்போ நான் எல்பி அவரை போகிறாரு, நாங்கள் இன்கொயரி பண்ணான்னு நினைக்கிறாங்க, நாளைக்கு அவரை போட்டு தள்ளாங்கன்னே. அப்படி நான் சொல்லலை, அப்படி ஆகணும். அல்லா தாலா, நீ 65 வயசாகுது, எத்தனை காலம் ஓடுவீங்க? என்ஜின் எல்லாம் எவ்வளோ காலம் ஓடும்? என்ஜின் என்ன ஹார்ட்டா, வேற ஒன்றும் இல்லை. எல்லார்டையும் எனக்கும் 50 கொஞ்சம் தாண்டிடுச்சு. அது 50 தாண்டின பிறகு எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? இந்த குறுகிய காலத்துக்கு நம்ரூத், ஃபிரௌன், காரூன் ஆகாமல் சமுதாயத்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு வேலை செய்வோம். சரி, ஏன்னா இவரை மட்டும் பண்ணுறாரு, மற்றவர் பேசுன டைமில் நான் பேசுகிறேன். ஆனால் இதுகள் தான் இருக்குது விஷயங்கள். நான் யாரையும் தாக்குறதில்லை, இதே கட்சி தான் இருக்குது, 2 கட்சிகள் தான் இருக்குது. சரி, பெற்றுக் கொடுத்த உரிமைகள் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ், இல்லாமல் ஆக்கின உரிமைகள் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அடிமையாகவே இருந்துட்டு போவோமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நிற்க வேண்டியதான். பாப்புலேஷன் சொல்ல வந்தால் நீங்கள் டெய்லி 10 பேர் அங்கே 10 பேர் இறந்து கொண்டு போன உடனே முஸ்லீம் பாப்புலேஷன் டெய்லி
கல்யாணம் முடித்தோம், நாங்கள் வந்து பிள்ளைகள் பெற்றோம், எல்லாமே செஞ்சோம். ஸோ இதுகள் விஷயங்கள் நடக்கும் பொழுது க்ரௌடு எங்களோட பாப்புலேஷன் டெஃபினெட்லி கூடியிருக்கு. அது காட்டிக்கொள்கிறாங்களே. இலங்கையில் 2வது பாப்புலேஷனுக்கு வருது. என்னுடைய கருத்துன்னா 9.7 இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் 21% குறைஞ்சது இலங்கையில் இருக்கிறோம். 21% பாப்புலேஷன் ஸ்ரீலங்காவில். சரியாக ஒரு சென்சஸ் எடுத்த கிட்டத்தில் வந்தார் ஒரு சென்சஸ் இருக்க வீட்டில். நான் சொன்னேன், மே சென்சஸுக்கு ஹரியட்ட துண்ணத்தாங்க கொல்லோ, நீங்கள் இந்த சென்சஸ் சரியாக கொடுக்கலாடி நான் என்ன வீடியோ போட்டு இந்த கருத்து சொல்லுவேன். அவனுக்கு சொன்னேன்னா அவனே எழுதிட்டு அவனே எடுத்து ஓடிட்டான். சொன்னேன், என்ன நம்பர் எழுதிக்கோ, நீ சொல்லலாட்டி நான் சொல்லுவேன், இது ஆன் ரெக்கார்டின்னு சொல்கிறேன்னா இதுகள் தான் தேவை. 2வது பாப்புலேஷன் காதினலுக்கு இருக்கிற தெம்பு எங்களோட உலமா சபையிட குரூப்புக்கு இல்லை. தனியாக ஒரு ஆளை தாக்க இயலாது. அந்த குரூப் அப்படியே ஆணும் பெண்ணும் இல்லாத அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆண்கள் தான் மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனால் எலும்புது இல்லை, அவங்களோட அந்த தெம்பு எலும்புது இல்லை. தெம்பு அப்படி சேட்டின் அந்த கட்ஸு வருது இல்லை. இப்படி சொல்கிறேன். ஏன்னா தமிழ் கொஞ்சம் வீக், அதனால நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடவானம். அதை சுட்டி நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க அதில். ஆனால் பேசிக்கொள்ளலாம். இவரோட பவர், அவரோட மணி பவர், இவரோட டூர் பவர் எல்லாமே இருக்குது. வானாப்பா பேசுகிறவங்க எல்லாம் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சரி விடுவோம். அதை நீங்கள் பார்த்துருங்க. சமூகம் நல்லா தானே இருக்குது. சாப்பிட்டு கீப்பிட்டு அப்பப்போ நோம்பில் அரிசி பேக்கும் மாவு பேக்கும் கொடுத்தா இவனுக்கு போதுமே நினைக்கிறீங்களோ தெரியாது. பெற்று கொடுத்த ஒரு உரிமை, காப்பாற்ற கொடுத்த ஒரு உரிமை, தீவிரவாதம்னு சொல்லி லேபிள் பட்டு இருக்குது. அதை கழட்டின உரிமை இருக்குதா உங்கள்கிட்ட? மஹிந்த ராஜபக்சோட நலவு சொல்ல வரல. அதுக்கப்புறம் தமிழ் சகோதரர்கள்ட்ட இருந்து அந்த தீவிரவாத லேபிள் எடுத்துட்டாங்க. அந்த யுத்தம் முடிஞ்சோடனே அந்த லேபிள் போயிடுச்சு. 2019 நல்லாட்சி கொண்டு முஸ்லீம்களுக்கு அந்த லேபிள் இன்னமும் இருக்குது. இவன் ஒரு தீவிரவாதி, ஒரு தீவிரவாத விஷயங்கள் இருப்பாங்களா, இவங்க ஒரு தீவிரவாத சமூகமா, இல்லாட்டி இவங்களோட தீவிரவாத நடவடிக்கைன்னு சொல்லி இன்னமும் ஆட்கள் சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க எங்களே. ஸோ இதை தான் எனக்கு சொல்ல இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அமைதியாக கதைக்க பார்த்தேன். ஆனால் இதுக்கு மேலே இந்த ஹரினிடையும் அன்றையும் பிரச்சனை இது இன்னும் கூடும் இன்ஷா அல்லாஹ்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவங்களோட உள்ளுக்கு மண்டல பெரிய கச்சால் ஒன்று போகுது. அந்த குரூப்பு ஜேவிபி குரூப்புக்கு இல்லை. இப்போ எங்களோட ஆளுநர் இருக்கிறாங்க, நல்ல மனுஷன், ரைட் மேன் அட் த ராங் பிளேஸ். வியாபாரத்தில் மாஷா அல்லாஹ் எத்தனை அவரோட இன்டர்வியூ ஒன்றில் சொன்னாங்க, நான் இத்தனை நாடுகள் எங்களோட பிஸ்னஸ் பார்க்க அந்த ஐடியா, ஆர்வம், பக்குவம் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பள்ளிவாசல் திறக்க இயலாது, ஒரு டிசிஷன் எடுக்க இயலாது. அந்த மாதிரி புட்டுவங்களில் இருக்கணுமா? இருக்கிற மந்திரிமார்கள் அவங்களுக்கு நான் வெக்கமே இல்லை. அவங்கள யாருன்னு தெரியாது. பூதி புழுக்கினா அவர் அடிக்கடி சொல்கிறது அவங்க யாருன்னு. ஆனால் இவரை தெரியும். அந்த கலீல் ஹாஸ்பிட்டலில் தோல் வெட்டினார். இதுக்கு முதல் சொன்னனே, அப்துல் காலிக் மௌலவி உங்களுடைய வெட்டிருக்கு, எங்களோட தோல் வெட்டிருக்கு, ரிசி முஃப்திடேன் தோல் வெட்டிருக்கு, அர்க்கம் நூரமிடேன் தோல் வெட்டிருக்கு, எல்லாத்தையும் தோல் வெட்டிருக்கு. எல்லாம் முஸ்லீம்கள் ஹத்னா. ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் வெட்டியில் தோல். அது சொல்லி தெளிவு கொடுக்கணுமே ஆட்களுக்கு. அது கிளென்லினஸுக்கு, அது பக்குவத்துக்கும் அது சுத்தமாகவே அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ அதனால தான் இஸ்லாம் என்றது சயின்டிஃபிக்கலி கிளென்லினஸ். ஈமானை அடாக் பிரிசிந்துக்காம, ஈமானுடைய பாதி பக்குவம் கிளென்லினஸ். தமிழில் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் காரசாரமாக தான் இருக்கும். ஆனால் சொல்லணும், அவங்களுக்கு அந்த கட்ஸ் இல்லை சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. எங்களோட சமூகம் எங்கே போய் தள்ளுவினோலோ தெரியாது. கட்சிகளில் மாற்றணுமென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, கட்சியோடு வாங்க. எங்கடா கட்சிகள் மிஞ்சிருக்கு, யானை முடிஞ்சு சஜபே உடஞ்சி ஏதோ அவங்களும் கொஞ்சம் தாடி தீட்டி போய் கொண்டு இருக்கிறாங்க. மற்ற யார் இப்போ ஜேபிஎம் வந்து இது தான் மிஞ்சி இருந்துச்சு, இவங்க தான் அவுளியாக்கள்னு சொல்லி கொண்டாந்தீங்க. எப்போ என்ன கேம்பெயின்லேயும் நான் சொன்னேன், கட்சி பார்க்க வானம், ஆளை பார்த்து போடுங்க. கொழும்புல எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சண்டியன் மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய இயலாது. செஞ்ச பாடு ஒன்றும் இல்லை, கொலைச்ச பாடு மட்டும்தான் இருக்குது. கொலைச்சது மட்டும்தான். 9 வருஷத்தில் கொழும்பு மந்திரிமார்கள், முஸ்லீம் மந்திரிமார்கள் செஞ்ச 9 ஸ்கூல்களோட வேலை எனக்கு சொல்லுங்கள். அந்த வெளியே தாப்ப கெட்டினது இல்லை, ஸ்கூல் ஷார்ட்டேஜ், டாக்டர் பதுமாவோட லேப் இல்லை, மற்ற இடங்கள் இல்லை, சொசைட்டி ஆட்கள் செய்கிறாங்க தானே. அப்போ எதுக்கே அவனோட அனுப்புகிறீங்க? சிங்கள மக்களை அனுப்புங்க, தமிழ் மக்களை அனுப்புங்க, அதை விட நல்ல. இப்படி தான் இருக்குது உங்களோட விஷயம். ஆனால் களவில் அவர் களவு செஞ்சேன்னு, அவங்க களவு செஞ்சேன்னு சொல்லலை. ஆனால் களவில் டெண்டர் அடிக்கிறது, பார்க்கிங்கில் எல்லாம் வெளியே வந்த கதைகள் தானே. ஸோ இதுகளெல்லாம் செஞ்சுட்டு கபூரில் எப்படிடா பதில் கொடுப்பீங்க நீங்களோ? ஒரு ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களோட ஒரு சம்பவம் உண்டு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியா, பணக்காரங்க நீங்கள் 500 வருஷம் பிறகு தான் ஜன்னத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு அல்லா தாலா வெல்த் கொடுத்திருந்தார். எவ்வளோ கூட வெல்த் இருக்கோ கணக்குக்கு அவ்வளோ டைம் போகும்னு தான் அதோட அர்த்தம். இனி உலமாக்கள் இருப்பீங்க, இதையாச்சும் நீங்கள் தெளிவு கமெண்ட்டில் கொடுங்க. சரி, ஆனால் 2வது பாப்புலேஷன் இலங்கையில் இருக்கிறது முஸ்லீம் பாப்புலேஷன். ஆனால் இஸ்ராயல்காரனோட ஈஸ்டில் வர்றதை நிப்பாட்டையில் எல்லாருமே கொழும்பில் இருக்கிற மந்திரிமார்கள் தானே, சபாட் ஹவுஸ் அதுகளில் நிப்பாட்டுங்க. நீங்கள் இருக்கிறீங்க தானே, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க. போர்டை பிடிச்சி வெளியே நின்றதுக்கு ஒன்றும் சரி வராது. முதல்ல இங்கே நிற்கிது தானே, பலஸ்தீனுக்காக நிற்கணும். கட்டாயமாக நானும் போயிருக்கிறேன், பழுதுவள்ளி இன்ஷால்லா இன்னும் போவேன். ஆனால் மற்ற விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஈஸ்ட்டுக்கும் போய் நில்லுங்க, பயப்படுவானு. மௌத்தோர்க்கா தான், நீண்ட வாழ்க்கை கபர் வாழ்க்கை தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.